முந்தையெல்லாம் நாடு முழுக்க டெலிஃபோன் கேபிள் இருந்துச்சுங்க. டெலிஃபோன் கேபிளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா போஸ்ட் ஒண்டி ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பெரும்பாலும் பார்க்கவே முடியறது இல்லைங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பர் ஃபைபர் கேபிளா மாறிடுச்சு. ஃபைபர் கேபிளை கொண்டு வந்து மரத்துல கட்டி விட்டு போயிருவாங்க. ஏதோ காஞ்சி போய் தனியா நிக்கிற கிளையில கட்டினா பரவாயில்ல, மரத்தோட மையத்துல கட்டி விட்டு போயிருவாங்க. அது மரம் வளரும் போது மரத்துக்குள்ள பதிஞ்சிருது. இந்த வேப்ப மரத்துல அதே மாதிரிதான் பதிஞ்சிருக்கு. மரத்துக்கு உள்ள போய் கரெக்டா பாருங்க, மரத்துக்கு நடுவுல இருக்குங்க. மரத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் மரத்தோட மையத்துல இருக்கு இந்த கேபிள். இதை என்ன செய்யறது, உருவியும் எடுக்க முடியாது. ஏனி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தா மணி சொல்லிட்டாப்ல, அண்ணே நான் ஏறிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்ல. சரி ஏறுங்க மணின்னு சொல்லிட்டு மேலே ஏறி சொல்லிட்டான். மேலே ஏறி 2 பக்கமும் வயர் கேபிளை கட் பண்ணி விட்டு அது சுத்தமா இது பண்ணி விட்டாரு. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கேபிளை கட்டி விட்டு போயிடுறாங்க. விளம்பரம் பண்றவங்களுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு மரம் தான் கண்ணுக்கு தெரியுது, கேபிள் கட்டுறவங்களுக்கு மரம் தான் கண்ணுக்கு தெரியுது. என்னடா இந்த மரத்துக்கெல்லாம் வந்து சோதனைன்ற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த ஃபைபர் கேபிள் போடுறவங்க முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் ஒண்டி பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு மரத்தை பாதிக்கிற மாதிரி கட்டாதீங்க. மரத்துல ஏதோ ஒரு காஞ்சி போன கிளை வந்து நிற்கும், அதுல கூட கட்டி விட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. அப்படியும் இல்லை மரத்துல தான் கட்டுற மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் மரத்துக்கு பாதிக்காம கட்டி விடுங்க தயவு செஞ்சு. அதோட மரத்துல அடிக்கிற ஆணி எல்லாம் புடுங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கவர் கம்பி ஆணி புடுங்குற சுத்தி எல்லாம் சரி வரலங்க. நம்மளே ஒரு உளியை வந்து ரெடி பண்ணாதான் சரியா வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உளியை வந்து எடுத்து நல்லா சாணம் பிடிச்சு சென்டர்ல காடி மாதிரி வெட்டி ரெடி பண்ணிருக்கோம். நீங்க அதை ரெடி பண்ணுங்க. அது வரைக்கும் நான் வந்து சாணம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குமாரனை வச்சு சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்ன ரொம்ப பழமையான முறையில சாணம் பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்க.